எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் ஆதிரா, வயசு 31 ஆகுது. இவங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல சாந்தமான கேரக்டர் உள்ள, அதே நேரம் நல்ல வசதி சேர்ந்துருக்கிற பெண் தேட்டருக்கீங்க அப்படின்னா இந்த உரை உங்களுக்கு தாம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ண உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தாங்க சொல்கிறாங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க, ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகம் சொல்லியிருக்காங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூசம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப வரணும் பார்த்து வராங்களாம்மா. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க அப்பா நடத்துகிற சூப்பர் மார்க்கெட்டில் இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க தனிப்பட்ட முறையில் வேலைக்கு தனியாக எதுவும் போகணும்னு சொல்கிறாங்கம்மா. ஏன்னா இவங்களுக்கு வேலைக்கு போய் தான் சாப்பிடணும் இல்லை சொல்கிறாங்க. இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தான்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா 3 கடை வச்சுருக்காங்களா, அப்புறம் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. மற்ற 3 கடையும் மளிகை கடை தான் சொல்கிறாங்கம்மா. தனித்தனியாக 3 இடத்துல வச்சுருக்கதான் சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும் இருக்கதான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டு தான் சொல்கிறாங்கம்மா. வேறு ஸ்டேட்டில் இருக்காங்களா. இவங்களுக்கு முதல் திருமணம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா. ஆரம்பத்தில் பேரண்ட்ஸ் எதிர்ப்பு தெரிவித்தாலும் குழந்தை பிறந்த அப்புறம் சரியாயிடுச்சு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சில வருஷமாக லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இவங்க ஹஸ்பண்ட் தவறிட்டாங்களா. சில வருஷமாக தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வந்தான்னு சொல்கிறாங்கம்மா. அப்புறம் அதுலேருந்து மீண்டு வந்து இப்போ 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம் சரி பண்ணி வரன் பார்க்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்பொறுத்துனை ஒரு நல்ல கேரக்டராக இருந்து குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. வீட்டோட மாப்பிள்ளையாருன்னு சொல்கிறாங்கம்மா. வேலைக்கு போகிறதும் பார்க்க வேண்டிய சேவ் பண்ணுறது அவங்க விருப்பம்னு சொல்கிறாங்க. இவங்க கிட்டேயே 4 கடை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால் கூட போதும் சொல்கிறாங்கம்மா. இல்லைண்ணா வேறு பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்களா. இந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சிட்ட சொல்லியிருக்காங்க. இவங்களும் சிசம் வச்சுக்கிட்டு இவங்க பொண்ணு இவங்க நல்லபடியாக பார்த்துன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க பசங்க இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்க உங்களை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்கம்மா. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.